பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 7ஆம் நூற்றாண்டில் இட்சா என்று அழைக்கப்பட்ட வீரர் கூட்டம் வட அமெரிக்க நாடான மெக்சிகோவின் நகரம் ஒன்றை கைப்பற்றியது. அன்று முதல் இந்த நகரம் சிசன் இட்சா என்று வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்த நகரில் ஏராளமான மாளிகைகளையும் கோவில்களையும் நினைவு சின்னங்களையும் கட்டினார்கள். இந்த நகரின் மைய பகுதியில் பிரமிட் வடிவில் அமைந்துள்ள குகுல்கன் கோவில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கிறது. குகுல்கன் எனப்படும் இயற்கை முளைத்த பாம்புதான் மாயர்களின் முக்கிய கடவுள். எனவே அதற்காக இந்த பிரம்மாண்ட கோவிலை உருவாக்கியுள்ளனர். கோட்டை என்றும் அழைக்கப்படும் இந்த கோவிலின் 4 புறங்களிலும் உச்சியை நோக்கி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிக்கட்டுகளின் கைப்பிடி சுவரின் அடிப்பாகம் ராட்சச பாம்பை போல உருவாக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இதன் நிழல் அருகில் உள்ள சுவரில் விழும் விதத்தில் மிக நேர்த்தியாக ஆச்சரியப்படும்படி இந்த கோவிலை வடிவமைத்துள்ளனர். சிசன் இட்சாவை சுற்றி 2 ராட்சத கிணறுகள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமானது ஹலி கிணறு. இது மாயர்களின் மழை கடவுளான சாக்கை வழிபட்டவர்களின் புனித கிணறு என்று கூறப்படுகிறது. இந்த கிணற்றில் பானை முதல் விலை உயர்ந்த நவரத்தினங்கள் வரை பல பொருட்களை மக்கள் சாக் தெய்வத்திற்கு படையலாக போட்டு உள்ளனர் என்றும் பஞ்ச காலங்களில் நரபலியும் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தவிர போர் வீரர்களை நினைவு கூறும் வகையில் 1000 தூண்களுடன் கோவில், மான் கோவில் என பல கோவில்கள் இங்கு காணப்படுகின்றன. இவ்வளவு சிறப்பான கட்டிடங்களை உருவாக்கிய மாயர்கள் திடீரென ஒரு நாள் இந்த நகரை விட்டு செல்ல முடிவெடுத்தனர். இதற்கான காரணம் என்ன என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. ஆனால் சிசன் இட்சாவை சுற்றியுள்ள குகைகளில் அவர்கள் பயன்படுத்திய பானை உள்பட பல்வேறு அபூர்வ பொருட்கள் இன்னும் அப்படியே உள்ளன. இவை காண்போரை வியப்பில் ஆழ்த்துகின்றன.